ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஸோ இது வந்து ஸோ 4 ஆப்ஷன் குடுத்துருக்காங்க. ஸோ வந்து எது வந்து எலிமினேஷன் ரியாக்ஷன் போகும், அந்த அல்கீன் கிடைக்கும்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் ஏவ பாருங்க. ஸோ ஆப்ஷன் ஏல ஸோ நமக்கு ஒரு ஜிங்க் டெஸ்ட் குடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஜிங்க் டெஸ்ட் அல்லது சோடியம் அயோடைடு. ஸோ இதெல்லாம் குடுத்திருந்தாங்க அப்படின்னா நமக்கு தெரியும் E2 எலிமினேஷன். ஸோ நமக்கு விசினால் டைப்ரோமைடு இருக்கணும். ஸோ விசினால் டைப்ரோமைடு. ஸோ இந்த மாதிரி விசினால் டைப்ரோமைடு இருக்கணும். ஸோ அப்போ ஜிங்க் என்ன பண்ணும் அப்படின்னா லோன் பேரை வந்து ஸோ இங்க இருக்க லோன் பேரை அஃபெக்ட் பண்ணும். ஸோ அந்த பாண்ட் இங்க ஷிஃப்ட் ஆகும். ஸோ நமக்கு அல்கீன் ஃபார்ம் ஆகும். ஸோ ஏ ஆப்ஷனை பாருங்க. ஸோ இதுல ஸோ இங்க புரோமின் இருக்கு. ஸோ இங்கேயும் புரோமின் இருக்கு. அப்போ ஜிங்க் என்ன பண்ணும் அப்படின்னா ஸோ இங்க இருக்க புரோமினை அப்சார்ட் பண்ணும்போது இந்த பாண்ட் இங்க ஷிஃப்ட் ஆகி ஸோ இது எலிமெண்டா வெளியில போயிடும். ஸோ நமக்கு கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட் வந்து ஸோ அல்கீன் கிடைக்கும். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த மாதிரி ப்ராடக்ட் வந்து ஃபார்ம் ஆகவே ஆகாது. ஏன் அப்படின்னா பெட்ஸ் ரூல் படி ஸோ பெட்ஸ் ரூல் படி நம்ம பிரிட்ஜ் ஃபார்ம் ஆகிறது வந்து ஸோ நாட் ஃபேவர் இந்த மாதிரி ஃபார்ம் ஆகவே ஆகாது. ஸோ அப்போ இது வந்து அல்கீனை கொடுக்காது. ஸோ நெக்ஸ்ட் சி ஆப்ஷன் பாருங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அல்கைல் KOH கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு E2 எலிமினேஷன் ரியாக்ஷன் தான். ஸோ நமக்கு சியை பாருங்க. இதில் நமக்கு ஸோ ஒரு செலினியம் குரூப் இருக்கு. ஸோ இது ஆல்பா, ஸோ இது பீட்டா. ஸோ இந்த பீட்டா ஹைட்ரஜன் ரிமூவ் பண்ணும்போது ஸோ பேஸ் ஸோ இந்த புரோட்டானை ரிமூவ் பண்ணுதுன்னா ஸோ இந்த பாண்ட் இங்கே ஷிஃப்ட் ஆகி நமக்கு புரோமின் எலிமினேட் ஆகி வெளியே போயிடும். ஸோ இங்கே நமக்கு ஃபார்ம் ஆகக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரிட்ஜ் கேட்டில் நமக்கு டபுள் பாண்ட் ஃபார்ம் ஆகும். ஸோ இதுவும் நாட் ஃபார்ம். ஸோ இதுவும் வாய்ப்பு கிடையாது. நெக்ஸ்ட் டி ஆப்ஷன் பாருங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஸோ கான்சன்ட்ரேஷன் H2SO4 கொடுத்துருக்காங்க. இது ஒரு E1 எலிமினேஷன். கான்சன்ட்ரேஷன் கொடுத்துட்டாங்க அப்படின்னா இது வந்து ஒரு E1 எலிமினேஷன் ரியாக்ஷன். ஸோ நமக்கு ஒரு டெர்ஷியரி கார்போஹைட்ரேட் ஃபார்ம் ஆகுது. ஸோ இந்த டெர்ஷியரி கார்போஹைட்ரேட் வந்து ஸோ இப்போ இங்கே இருக்க புரோட்டானை நம்ம ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா ஸோ எந்த ஒரு பீட்டா ஹைட்ரஜன் ரிமூவ் பண்ணாலுமே ஸோ நமக்கு கிடைக்கக்கூடியது ஒரு பிரிட்ஜ் கேட் அல்கீன் தான். ஸோ இதுவும் நாட் ஃபார்ம். ஸோ அப்போ ஆப்ஷன் ஸோ இதுதான் கரெக்ட். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸோ அல்கைல் அமோனியம் அயான் கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு இது வந்து ஒரு அல்கைல் அமோனியம் அயான். ஸோ இது ஒரு ஹாஃப்மேன் எலிமினேஷன் ரியாக்ஷன். ஹாஃப்மேன் எலிமினேஷன். ஸோ அப்போ நமக்கு ஸோ இந்த இடத்துல ஸோ அல்கைல் அமோனியம் அயான் இருக்கு. ஸோ இது ஆல்பா, ஸோ இது பீட்டா. ஸோ இங்கே இருக்க ஹைட்ரஜன் நம்ம ரிமூவ் பண்ணும்போது ஸோ பேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பேஸ் வச்சு இந்த புரோட்டான் நம்ம ரிமூவ் பண்ணும்போது ஸோ இந்த பாண்ட் இங்கே ஷிஃப்ட் ஆகும். ஸோ இது பாண்ட் பிரேக் ஆகி ஸோ நைட்ரஜன் இருக்க பாசிட்டிவ் சார்ஜ் நியூட்ரலைஸ் பண்ணிடும். ஸோ நமக்கு கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட் ஸோ இப்போ இருக்கு. ஸோ இப்படி டபுள் பாண்ட். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அல்கீன் கொடுக்கும். ஸோ அப்போ கரெக்ட் ஆப்ஷன் வந்து பி தான் கரெக்ட் ஆன்சர். மற்ற எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்ஜ் கேட்டில் டபுள் பாண்ட் கொடுக்குது. ஸோ அது வந்து நாட் ஃபேவர் அந்த மாதிரி ஃபார்ம் ஆகவே ஆகாது. ஏன் அப்படின்னா நமக்கு டபுள் பாண்ட் அப்படிங்கிறது ஒரு பிளேனாராக இருக்கணும். இப்போ பிரிட்ஜ் கேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து பிளேனாரிட்டியை மெயின்டைன் பண்ணாது.